போன வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். எனக்கு இந்த ஹோட்டல்ல அக்காமடேஷன் ரெடி பண்ணாங்க. பேரு ரெட் ஜிஞ்சர். அதுவும் பாரோட இருக்கு. இங்க எல்லா நாளும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமென்ட்ரின்னு சொல்லியிருந்தாங்க. ரூம் பார்க்க நல்லா பெருசாவே இருந்துச்சு. அதுவும் இது என்னோட ஹனிமூன்ல அதான் இந்த மாரி ஒரு ஏற்பாடு. சரின்னு சொல்லிட்டு மார்னிங் அந்த காம்ப்ளிமென்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தா, யாருமே இல்ல. நான் ஒரு 7:30க்கு வந்துட்டேன். அதான் யாரும் இல்ல. ஆனா இங்க ஏசியன் ஃபுட்ஸும் சரி, வெஸ்டர்ன் ஃபுட்ஸும் சரி 2மே வச்சிருந்தாங்க. என்ன சாப்பிடலாம்னு பார்க்கும்போது ஒரு ஹாம், ஒரு சாசேஜ் கூட ஒரு காஃபி கொண்டு போயிட்டேன். அதுவும் இல்லாம அவங்கள்ட்ட ஒரு ஆம்லெட் ஆர்டர் போட்டேன். அந்த ஆம்லெட்ல வந்து ஹாம் கொஞ்சம் சீஸ்லாம் போட்டிருந்தாங்க. அப்படியே எடுத்து கட் பண்ணி பார்த்தா நல்லா திக்கா இருந்துச்சு. சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாவா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சாசேஜ் சாப்பிட்டு பார்த்தேன். சில பேருக்கு டேஸ்ட் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் எனக்கு அது டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் மெனுல இருந்து ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணேன். சாரி பேர் மறந்துருச்சு. ஆனா அதுல ரைஸ் நூடுல்ஸ், ஒரு சிக்கன், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜ்ஜஸ் தான் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த ரைஸ் நூடுல்ஸோட அந்த கிரேவி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அது நல்லா தான் இருந்துச்சு. என்னதான் கிறிஸ்பி சிக்கனா இருந்தாலும் அந்த சிக்கனோட டேஸ்ட் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது ரொம்ப பிளாண்டா இருந்துச்சு. கடைசியா ஒரு வாட்டி அந்த பஃபே எட்டி பார்த்தா ஜாம், நட்டலெல்லாம் இருந்துச்சு. ஸோ அத வச்சு பிரெட், பன் எல்லாம் சாப்பிட்டுட்டேன். நெக்ஸ்ட் அப்புறம் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் அத எடுத்து குடிச்சு பார்த்தா டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. சரி இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் இந்த மாரி இடத்துக்கு போனேன். இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாமா?